Hello students, let's continue with Civil Procedure Code lecture 33. In our last lecture, we dealt till rule 17. So today we will continue rule 18. Execution in case of cross decrees, where applications are made to a court for the execution of cross decrees in separate suits for the payment of two sums of money passed between the same parties and capable of execution at the same time by such court, then if the two sums are equal, satisfaction shall be entered upon both decrees, and if the two sums are unequal, execution may be taken out only by the holder of the decree for the larger sum and for so much only as remains after deducting the smaller sum, and satisfaction for the smaller sum shall be entered on the decree for the larger sum as well as satisfaction on the decree for the smaller sum. எதிர் தீர்ப்பாணைகளை பொறுத்த நிறைவேற்றுகை. தனித்தனி உரிமை வழக்குகளில் இரண்டு பணத்தொகைகள் செலுத்தப்படுவதற்காக அதே தரப்பினர்களுக்கிடையே வழங்கப்பட்டவையும் ஒரே சமயத்தில் ஒரே நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்படக்கூடியவையுமான எதிர் தீர்ப்பாணைகள் நிறைவேற்றுவதற்காக அத்தகைய நீதிமன்றத்தில் நிறைவேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் போது அந்த இரண்டு தொகைகளும் சமமாக இருந்தால் இரு தீர்ப்பாணைகளிலும் பணம் செலுத்தப்பட்டது என்று பதிவு செய்தல் வேண்டும். மற்றும் அந்த இரண்டு தொகைகளும் சமமற்றிருந்தால் பெரிய தொகைக்கு தீர்ப்பாணை பெற்றிருப்பவரால் சிறிய தொகை கழிக்கப்பட்ட பின்பு மீதி இருக்கும் தொகைக்கு மட்டுமே நிறைவேற்றுகை நடவடிக்கை எடுக்கலாம் மற்றும் பெரிய தொகைக்கான தீர்ப்பாணையின் மீது சிறிய தொகை தீர்க்கப்பட்டது என்று பதிவு செய்தல் வேண்டும். ஓகேங்களா? இப்போ வந்து கிராஸ் டிகிரி சம்பந்தமா, அதாவது ரெண்டு கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ கோர்ட் பி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே கேஸ் ஏ அகேன்ஸ்ட் பி இருக்குது. அதுல வந்து ஏ பிக்கு 50,000 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதே பி கோர்ட்ல வந்துட்டு என்ன ஆர்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இல்லைன்னா அதே கோர்ட்ல கூட இன்னொரு ஒரு கேஸா இருக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கேஸா இருக்கலாம், அமௌண்ட் ஆகும். பி வந்துட்டு 50,000 rupees கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு கேஸ்ல ஏ ஹேஸ் டு கிவ் பி, இன்னொரு கேஸ்ல பி ஹேஸ் டு கிவ் தி அமௌண்ட் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் கண்டிஷன். இப்போ ரெண்டு கேஸையுமே வந்துட்டு எக்ஸிகியூஷன் கோர்ட் ஒரே கோர்ட்டா தானே இருக்கும். இபி கோர்ட் அப்படின்றது ஒரே ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க கோர்ட்டா இருக்கும். சோ அங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்கும் போது இபிக்காக இப்போ என்னன்னா, ரெண்டு அமௌண்ட்டுமே சேம் அமௌண்டா இருந்தது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு அமௌண்ட் ஹாஸ் பீன் செட்டில்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதாவது ஏ பிக்கு கொடுக்க வேண்டியது 50,000, பி ஏக்கு கொடுக்க வேண்டியது 50,000. ரெண்டு இதுலயே வந்ததுன்னா ரெண்டுமே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இப்ப ஏ வந்து பிக்கு கொடுக்க வேண்டியது 50,000 ஆகும், பி வந்து ஏக்கு கொடுக்க வேண்டியது 25,000 ஆகும் இருந்தது அப்படின்னா இந்த 25,000 மைனஸ் பண்ணிட்டு பி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. ஏக்கு எக்ஸிகியூஷன் எப்படி வரும் பாத்தீங்கன்னா 25,000 rupees கொடுக்கறதுக்கான எக்ஸிகியூஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ஈக்குவல் சம் இருந்ததுன்னா செட்டில்மெண்ட் ஆகும், அன்இக்குவல் சம்ஸ் இருந்ததுன்னா லார்ஜர் அமௌண்ட் எதுல இருக்குதோ அவங்கள கம்மி அமௌண்ட் டிடக்ட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டுக்கான எக்ஸிகியூஷனும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? Subrule 2. This rule shall be deemed to apply where either party is an assignee of one of the decrees and as well in respect of judgment debts due by the original assigner as in respect of judgment debts due by the assignee himself. இரண்டு தரப்பினரில் ஒருவர் தீர்ப்பாணைகளில் ஒன்றின் உரிமை அளிக்க பெற்றவராக இருக்கும் போது இந்த விதி பொருந்துவதாக கொள்ளப்படுதல் வேண்டும். உரிமை அளிக்க பெற்றவர் தம்மால் கொடுக்கப்பட வேண்டியதாகிய தீர்ப்பு கடன்களை பொறுத்து எப்படியோ அப்படியே ஆகி உரிமை அளிப்பவரால் கொடுக்கப்பட வேண்டியதாகிற தீர்ப்பு கடன்களை பொறுத்தும் இந்த விதி பொருந்துவதாக கொள்ளப்படுதல் வேண்டும். சோ இந்த ரூல் வந்துட்டு அசைனர் அசைனி அப்படின்றவங்களுக்கு பொருந்தும். அதாவது ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு பவர் கொடுக்குறாங்கல்ல, இல்லைன்னா வந்துட்டு என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Subrule 3. This rule shall not be deemed to apply unless, இது வந்து எப்ப வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the decree holder in one of the suits in which the decrees have been made is the judgment debtor in the other and each party fills the same character in both suits. The sums due under the decrees are definite. இந்த விதியானது பின்வரும் வகையிலிருந்து வேறு வகையில் பொருந்துவதாக கொள்ளுதல் கூடாது. தீர்ப்பாணைகள் பிறப்பிக்கப்பட்ட உரிமை வழக்கில் ஒன்றில் தீர்ப்பாணை பெற்றவராகவும் மற்றொன்றில் தீர்ப்பு கடனாளியாகவும் ஒவ்வொரு தரப்பினும் இரண்டு உரிமை வழக்குகளிலும் ஒரே தன்மையுடனாகவும் இருத்தல் வேண்டும். தீர்ப்பாணையின்படி
கொடுக்கப்பட வேண்டிய தொகைகள் வரையறுக்கப்பட்டவையாக இருத்தல் வேண்டும். அப்படி இல்லாத போது இந்த விதி பொருந்துவதாக கொள்ளப்படுதல் கூடாது. சோ இப்ப சப்ரூல் 3ல ஏல பாத்தீங்க அப்படின்னா 2 கேஸ பத்தி சொல்றோம் இல்லைங்களா, 2 கிராஸ் டிகிரிஸ் அப்படின்றதா இதுல நம்ம சொல்றது. சோ இந்த கிராஸ் டிகிரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ்ல ஜட்மெண்ட் டெட்டராவும் அந்த இன்னொரு கேஸ்ல அவர் வந்து டிகிரி ஹோல்டராவும் இருக்கணும். ஓகேவா? இப்ப வந்துட்டு கேஸ் நம்பர் 50 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த கேஸ்ல டிகிரி ஹோல்டர் ஜட்மெண்ட் டெட்டார்னு இருக்கிறாங்க இல்லையா. இப்ப ஏ வந்து டிகிரி ஹோல்டர், பி வந்து ஜட்மெண்ட் டெட்டார் அப்படின்னா, இப்போ ஓஎஸ் நம்பர் 100 அப்படின்றது இன்னொரு கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, கிராஸ் டிகிரில வர இன்னொரு கேஸ் அப்படின்னா, இதுல பி வந்து டிகிரி ஜட்மெண்ட் டெட்டார், ஏ வந்து டிகிரி ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒண்ணுத்துல வந்து நான் பணம் எனக்கு கேஸ் சாதகமா இருக்குன்னா இன்னொரு கேஸ்ல எனக்கு வந்துட்டு அகேன்ஸ்டா கேஸோட எண்ட் இருந்திருக்கு. அதனாலதான் அப்பதான் வந்துட்டு இதை ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் செட்டில் பண்ண முடியும். செகண்ட் சப்ரூல் பில பாத்தீங்கன்னா தி சம் டியூ அண்டர் தி டிகிரிஸ் ஆர் டெஃபினிட், அதாவது வரையறுக்கப்பட்ட, அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணோம். அன்சர்டைன் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, அதாவது அமௌண்டா சொல்லாம எவ்வளவு லாஸ் இருக்கோ அதுக்கு ஏத்தாருக்குல அந்த மாதிரிலாம் யூஸ்வலா டிகிரிஸ் பாஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஏதாவது காரணங்களுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா தேவையான அளவு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம டிகிரியா நம்ம எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது, அதை நம்ம எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது. இந்த இடத்துல டெஃபினட்டா இருக்கும். 50,000 50,000, 1 lakh 1 lakh அப்படின்னு சொல்லி டெஃபினட் அமௌண்டா இருந்தா மட்டும்தான் இந்த ரூல் அப்ளிகபிள். Sub-rule 4. The holder of a decree passed against several persons jointly and severally may treat it as a cross decree in relation to a decree passed against him singly in favor of one or more of such persons. கூட்டாகவும் தனித்தனியாகவும் பல நபர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பாணையை பெற்றவர் அதை அத்தகையவர்களில் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவருக்கு எதிராக எதிர் தீர்ப்பாணையை பாவிக்கலாம். அதாவது இப்போ ஒரு மோர் தென் 1 பர்சன்ஸ்க்கு அகைன்ஸ்டா நமக்கு வந்து கேஸ் ஆர்டர் ஆயிருக்கு, டிகிரி ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரும் சேர்ந்து இவருக்கு வந்துட்டு ஒரு 50,000 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னொரு கேஸ்ல வந்துட்டு ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா இவர் வந்து தோத்து போயிருக்காரு. ஓகே, இவர் வந்து இஸ் லைபிள் டு பே சம் அமௌண்ட் அப்படின்னா அதையும் வந்து இந்த ரூல் இதுக்குள்ள 18 கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, A holds a decree against B for ₹1,000. B holds a decree against A for the payment of ₹1,000. In case A fails to deliver certain goods at a future date, B cannot treat his decree as a cross decree under this rule. இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, A கிட்ட வந்துட்டு ஒரு ஆர்டர் இருக்கு, என்னன்னா B வந்துட்டு 1000 rupees பே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிகிரி இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிஷனல் டிகிரி. B கிட்ட வந்துட்டு ஒரு ஆர்டர் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா A 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். யாருக்கு? பிக்கு. எப்போன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஏ வந்துட்டு அந்த பர்டிகுலர் டேட்ல ஆர்டர் பண்ணிருக்க கூட்ஸ டெலிவர் பண்ணாம போயிட்டா 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றது கண்டிஷனல் டிகிரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்சல்யூட் 1000 ரூபாய் கண்டிப்பா கொடுக்க வேண்டியது லைபிலிட்டி ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்ல அமௌண்ட் டெலிவர் கூட்ஸ் பண்ணலன்னா 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த நேரத்துல இது வந்து கிராஸ் டிகிரியா நம்ம வந்துட்டு consider பண்ண முடியாது. ஓகேங்களா? A and B co-plaintiffs obtain a decree for ₹1,000 against C and C obtains a decree for ₹1,000 against B. C cannot treat his decree as a cross decree under this rule. So இங்க பாத்தீங்கன்னா A and B ரெண்டு பேருமே வந்து plaintiff, அவங்க வந்து C க்கு எதிரா 1000 ரூபாய்க்கான கேஸை வின் பண்ணிருக்காங்க. ஓகே, C வந்துட்டு என்னன்னா பிக்கு அகேன்ஸ்டா மட்டுமே 1000 ரூபாய் வந்துட்டு டிகிரி வச்சிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே கிராஸ் டிகிரியா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A and B சேர்த்து 1000 ரூபாய் C கொடுக்க வேண்டியது, ஆனா இந்த கேஸ்ல B மட்டுமே 1000 rupees C க்கு கொடுக்க வேண்டியது. சோ இத தனித்தனி டிகிரியா தான் பாப்பாங்களே தவிர கிராஸ் டிகிரியா பார்க்க மாட்டாங்க. A obtains a decree against B for ₹1,000. C, who is a trustee for B, obtains a decree on behalf of B against A for ₹1,000. B cannot treat C's decree as a cross decree under this rule. இங்க வந்து பாத்தீங்கன்னா A வந்துட்டு B கிட்ட இருந்து 1000 rupees வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி இருக்கு. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா B ஓட ட்ரஸ்டி C வந்துட்டு என்ன பண்றாரு, B க்கு பதிலா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுல வந்து A க்கு எதிரா 1000 rupees ஆர்டர் வாங்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல B cannot treat C's decree as a cross decree. இப்போ வந்து C வாங்கி வச்சிருக்காரு பாத்தீங்களா ட்ரஸ்டி, அந்த இது அதை வந்துட்டு கிராஸ் டிகிரியா நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. A, B, C, D and E are jointly and severally liable for ₹1,000 under a decree obtained by F. A obtains a decree for ₹100 against F.
singly and applies for execution to the court in which joint decree is being executed. F may treat his joint decree as a cross decree under this rule. அதாவது ABCDE எல்லாருக்கும் சேர்த்தாப்புல ஒரு 1000 ரூபாய் எஃப்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி வருது. ஓகேங்களா? இப்ப ஏ மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா எஃப் அவங்களுக்கு 100 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் சிங்கிளா வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அப்ளை பண்றாங்க. ஏ வந்துட்டு எஃப் அகைன்ஸ்டா எஃப் வந்து 100 rupees கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க ஒரு டிகிரி வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு இபியுமே வந்துட்டு ஒரே கோர்ட்ல ஃபைல் ஆகுது. இதை வந்துட்டு கிராஸ் டிகிரியா பண்ண முடியும். ஓகேங்களா? Rule 19. Execution in case of cross claims under same decree, where application is made to a court for the execution of a decree under which two parties are entitled to recover sums of money from each other. Then, if the two sums are equal, satisfaction for both shall be entered upon the decree. And if the two sums are unequal, execution may be taken out only by the party entitled to the larger sum, and for so much only as remains after deducting the smaller sum, and satisfaction for the smaller sum shall be entered upon the decree. ஒரு தீர்ப்பாணையில் உள்ள எதிர் உரிமை கோரிக்கைகளை பொறுத்தவரை நிறைவேற்றுகை. எந்த தீர்ப்பாணையின்படி ஒருவரிடமிருந்து பணத்தை திரும்ப பெறுவதற்கு இரண்டு தரப்பினர்கள் உரிமை கொண்டிருக்கிறார்களோ அந்த தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திடும் போது அந்த இரண்டு தொகைகளும் சமமாக இருந்தால் இரண்டுமே செலுத்தப்பட்டு விட்டன என்று தீர்ப்பாணையில் பதிவு செய்தல் வேண்டும். மற்றும் அந்த இரண்டு தொகைகளும் சமமற்று இருந்தால் பெரிய தொகைக்கு உரிமையுடைய தரப்பினரால் சிறிய தொகை கழிக்கப்பட்ட பின்பு மீதி இருக்கிற தொகையை வசூலிப்பதற்கு நிறைவேற்று மனு தாக்கல் செய்யலாம் மற்றும் சிறிய தொகை செலுத்தப்பட்டதாக தீர்ப்பாணையில் பதிவு செய்தல் வேண்டும். முன்னாடி வந்து பார்த்தது நம்ம கிராஸ் டிகிரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது ரெண்டு கேஸ்ல இருந்து ரெண்டு டிகிரி இருக்கு, ஒரே எக்ஸிகியூஷனுக்கு கொண்டு வராங்க. இது பாத்தீங்கன்னா ஒரே டிகிரி தான், சேம் கேஸ், ஆனா ரெண்டு கிராஸ் கிளைம் இருக்கு. ஏ வந்து பிக்கு தரணும், பி வந்து ஏக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவலா இருக்கு, ஏ பிக்கு கொடுக்க வேண்டியதோ பி ஏக்கு கொடுக்க வேண்டியதோ ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி எங்க வரும்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் கவுண்டர் கிளைம் அந்த மாதிரிலாம் வருதுங்களா, அந்த கான்செப்ட்ல வரும். சோ ஏக்கு கொடுக்க வேண்டிய பணமும் பி ஏக்கு கொடுக்க வேண்டிய பணமும் ஒரே பணமா இருக்குது, ஒரே அமௌண்டா இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கொடுத்ததா சாட்டிஸ்பாக்சன் அமௌண்ட் வந்துட்டு இதுல எழுதிடுவாங்க. செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க ரெக்கார்ட்ஸ்ல. சப்போஸ் வந்துட்டு ஏ பிக்கு கொடுக்க வேண்டியது 1000 rupees ஆகும், பி ஏ கொடுக்க வேண்டியது 500 rupees ஆகும் இருந்ததுன்னா இந்த 500 மைனஸ் பண்ணிட்டு ஏ பிக்கு 500 rupees கொடுத்தா போதும், அதை பொறுத்த வரைக்கும் மட்டும் எக்ஸிகியூஷன் பண்ணுவாங்க. Rule 20. Cross decrees and cross claims in mortgage suits. The previous contained in Rules 18 and the provisions contained in Rules 18 and 19 shall apply to decrees for sale in enforcement of a mortgage or charge. அடைமான வழக்குகளில் எதிர் தீர்ப்பாணைகளும் எதிர் உரிமை கோரிக்கைகளும் 18வது மற்றும் 19வது விதிகளில் அடங்கியுள்ள வகைமுறைகள் ஓர் அடைமானம் அல்லது பொறுப்புரிமையை அமல்படுத்தும் வகையில் விற்பனை செய்ய கட்டளையிடும் தீர்ப்பாணைகளுக்கும் பொருந்தும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 18, 19 கிராஸ் டிகிரி கிராஸ் கிளைம் அப்படின்றது. சோ அந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த மார்க்கெட் சம்பந்தமான சூட்கள் கேஸ்கள் எல்லாம் ஃபைல் பண்றாங்கல்ல, அதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 21. Simultaneous execution. The court may in its discretion refuse execution at the same time against the person and property of the judgment debtor. ஒரே சமயத்தில் நிறைவேற்றுகை. ஒரே சமயத்தில் தீர்ப்பு கடனாளிக்கும் அவரது சொத்துக்கும் எதிரான நிறைவேற்றுகையை நீதிமன்றம் மறுக்கலாம். அதாவது இப்ப வந்துட்டு ரெண்டு விஷயங்களை வந்துட்டு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு மறுக்கலாம். சப்போஸ் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்பர்ட்டியா அட்டாச் பண்ணணும்னு சொல்றாங்க, பொசஷனையும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அரெஸ்டும் பண்ணணும், பொசஷனும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இல்லைன்னா அரெஸ்டும் பண்ணணும், அமௌண்ட்டையும் பே பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோர் தென் ஒன் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அதை இட்ஸ் அப் டு தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட். அதை வந்து கோர்ட் ரெண்டுத்தையும் ஆர்டர் பண்ணாம ஏதாவது ஒண்ணு எது தேவைப்படுதோ அதை ஆர்டர் பண்ணலாம். Rule 22. Notice to show cause against execution in certain cases. Where an application for execution is made more than 2 years after the date of the decree or against the legal representative of a party to the decree, or where an application is made for an execution of a decree filed under the provisions of Section 44A, or against the assignee or receiver in insolvency, where the party to the decree has been adjudged to be an insolvent, the court executing the decree shall issue a notice to the person against whom execution is applied
for requiring him to show cause on a date to be fixed why the decree should not be executed against him, provided that no such notice shall be necessary in consequence of more than 2 years having elapsed between the date of the decree and the application for execution, if the application is made within 2 years from the date of the last order against the party against whom execution is applied for, made on any previous application for execution or in consequence of the application being made against the legal representative of the judgment debtor, if upon a previous application for execution against the same person, the court has ordered execution to issue against him. தமிழ்ல ஒரு சில சந்தர்ப்பங்களில் நிறைவேற்றுகை ஏன் கூடாது என்ற காரணம் காட்டுமாறு அறிவிப்பு. தீர்ப்பாணையின் தேதி நிறைவேற்றுகைக்கான மனு ஒன்று தீர்ப்பாணையின் தேதிக்கு பின்பு 2 ஆண்டுகள் கழித்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற போது, அதாவது இந்த செக்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அந்த டிகிரிய அப்படின்றதுக்காக இப்ப நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். எதுக்காக, எந்த மாதிரியான நேரங்கள்ல எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த அப்ளிகேஷனை டிகிரி 2 வருஷம் கழிச்சு ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னாலோ, ஒரு டிகிரி ஆர்டர் பண்ணி ஒரு ஆர்டர் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இல்லைன்னா தீர்ப்பாணையின் தரப்பினர் ஒருவரின் சட்டப்படியான வாரிசுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற போது, அல்லது 44 பிரிவின் வகைமுறைகளின்படி தாக்கல் செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற போது, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கு அகைன்ஸ்டா நம்ம எக்ஸிகியூஷன் ஃபைல் பண்ணிருக்கோம், அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருந்தாங்க அப்படின்னாலோ, இல்லைன்னா 44A அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருந்தாலோ, இல்லைன்னா தீர்ப்பாணையின் தரப்பினர் நொடிந்து போனவர் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது, நொடிப்பு நிலையில் உரிமையளிக்கப்பெற்றவர் அல்லது வழக்கு சொத்து பேணினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். சப்போஸ் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த பர்சன், ஓகேவா, முடிந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எதிராகவோ இல்லைன்னா யாராவது அந்த வழக்கு சொத்து ரிசீவர் இருப்பாங்க பாத்தீங்களா, அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க, அவங்களுக்கு எதிராக அந்த எக்ஸிகியூஷன் பெடிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாலோ, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல எந்த நபருக்கு எதிராக நிறைவேற்றுகைக்காக மனு தாக்கல் செய்யப்படுகிறதோ அவருக்கு எதிராக தீர்ப்பாணை ஏன் நிறைவேற்றப்படுவது கூடாது என்பதற்கு காரணம் காட்டுமாறு தேதி ஒன்றினை குறிப்பிட்டு நீதிமன்றம் அவருக்கு அறிவிப்பு அனுப்புதல் வேணும். இந்த மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, இவங்க எல்லாருக்காகவும் ஏன் இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் நம்ம அனுப்பலாம். டேட்டை மென்ஷன் பண்ணிட்டேன். வரம்புரையாக எந்த தரப்பினருக்கு எதிராக நிறைவேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தீர்ப்பாணையின் உத்தரவு தேதியிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் மனு செய்யப்பட்டிருந்தால், தீர்ப்பாணையின் தேதிக்கும் நிறைவேற்று மனு தாக்கல் செய்யப்பட்ட தேதிக்கும் நிறைவேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் தேதிக்கும் இடையில் 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதன் காரணமாக, அல்லது தீர்ப்பு கடனாளியின் சட்டப்படியாக வாரிசுக்கு எதிராக நீதிமன்றம் முந்தைய ஒரு நிறைவேற்றுகைக்கான மனுவின் பேரில் அவருக்கு எதிராக நிறைவேற்றுமாறு கட்டளையிட்டிருந்தால், அந்த நபருக்கு எதிராக மனு செய்யப்பட்டதன் காரணமாக அத்தகைய அறிவிப்பு எதுவும் அவசியமாகாது. பாத்தீங்கன்னா இதுவே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிகியூஷன் பத்தி நம்ம இன்ஃபார்ம் ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்குது, ஜட்மெண்ட் டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Nothing in the foregoing sub-rule shall be deemed to preclude the court from issuing any process in execution of a decree without issuing the notice thereby prescribed, if for reasons to be recorded it considers that the issue of such notice would cause unreasonable delay or would defeat the ends of justice. பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக அத்தகைய அறிவிப்பை பிறப்பித்தல் நியாயமற்ற தாமதத்தை விளைவிக்கும் அல்லது நீதியின் குறிக்கோளை சிதைக்கும் என்று கருதினாலன்றி மற்றபடி முந்தைய உள்விதியில் உள்ள எதுவும் அதனால் விதிக்கப்பட்ட அறிவிப்பை பிறப்பிக்காமல் ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றும் வகையில் கட்டளை எதையும் நீதிமன்றம் பிறப்பிப்பதை தடை செய்வதாக கொள்ளுதல் கூடாது. அதாவது எந்த காரணத்துக்காகவும் கேஸ் டிலே ஆகுமோ இல்லைன்னா ஜஸ்டிஸ் கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்ற இருக்கிற நிலையில கோர்ட் எந்த ஒரு கன்சிடரேஷன் நோட்டீஸும் இல்லாம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பர்கத் அலி vs பத்ரி நாராயண் 2008 case. The order passed under Order 21 Rule 22 is a final order and the only remedy is by way of appeal. So இந்த ஆர்டர் பாஸ் பண்றாங்க இல்லையா, எக்ஸிகியூஷன் ஆர்டர், அது ஃபைனல் அண்ட் இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஏதாவது ஃபைல் பண்ணோம்னா அப்பீல்ல தான் நம்ம ஆர்டரை ரிவர்ஸ் பண்ண முடியும். மோஹினி ஹெச் சிங் vs பஞ்சாப் and Sindh Bank 2009, where execution was filed after the death of the judgment debtor
against legal representatives of the judgment debtor, it was necessary to issue notice of execution to legal representatives on being substituted in place of the judgment debtor. இங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் டேட்டா இருக்காங்க, ஆனா எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முன்னாடி ஜட்மெண்ட் டேட்டா இறந்துறாரு, அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. சோ இப்ப நம்ம லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பி ஜட்மெண்ட் டேட்டாரோட இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு தான் ஃபர்தரா எக்ஸிகியூஷன் ப்ரொசீட் பண்ண முடியுமே தவிர அப்படியே டைரக்டா நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது. ரூல் 22A, sale not to be set aside on the death of the judgment debtor before the sale but after the service of the proclamation of sale. Where any property is sold in execution of a decree, the sale shall not be set aside merely by reason of the death of the judgment debtor between the date of issue of the proclamation of sale and the date of the sale, notwithstanding the failure of the decree holder to substitute the legal representative of such deceased judgment debtor. But in case of such failure, the court may set aside the sale if it is satisfied that the legal representative of the deceased judgment debtor has been prejudiced by the sale. விற்பனைக்கு முன்னர் ஆனால் விற்பனை பிரகடனம் சாது செய்யப்பட்டதற்கு பின்னர் தீர்ப்பு கடனாளி இறந்து விடுவதால் விற்பனையை ரத்து செய்தல் கூடாது. சொத்து எதுவும் ஒரு தீர்ப்பாணையின் நிறைவேற்றுகைக்காக விற்பனை செய்யப்படுகின்ற போது விற்பனை பிரகடனம் பிறப்பிக்கப்பட்ட தேதிக்கும் விற்பனை தேதிக்கும் இடையில் தீர்ப்பு கடனாளி இறந்துவிட்டார் என்ற காரணத்தினாலும் இறந்துவிட்ட அந்த தீர்ப்பு கடனாளியின் சட்டப்படியான வாரிசுதாரரை அவருக்கு பதிலாக சேர்க்க தவறிய காரணத்தினாலும் அந்த விற்பனையை ரத்து செய்தல் கூடாது. ஆனால் அத்தகைய தவறுகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இறந்துவிட்ட தீர்ப்பு கடனாளியின் சட்டப்படியான வாரிசுக்கு அந்த விற்பனையினால் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்று நீதிமன்றம் திருப்தி கொண்டால் நீதிமன்றம் அந்த விற்பனையை ரத்து செய்யலாம். ஓகே, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்துருது, டிகிரி கொடுத்துடுறாங்க, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, எக்ஸிக்யூட் பண்ற டேட்ல இருந்து ப்ரொக்ளமேஷன், அதாவது வந்துட்டு இதை வந்து சேல் பண்ண போறோம், இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நாங்க வித்து அந்த பணத்தை டிகிரி ஹோல்டருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்துல ப்ரொக்ளமேஷன் கொடுக்குறாங்க, இந்த தேதியில சேல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஆனா அந்த தெரிப்படுத்தின டேட்ல இருந்து சேல் நடக்கிற விற்பனை நடக்கிற நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜட்மெண்ட் டேட்டார் இறந்துடுறாரு. ஓகேவா, ஜட்மெண்ட் டேட்டார் இறந்துறாரு, சேல் ஆனா கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகே, இப்போ சட்டப்படியான வாரிசுகளை சேர்க்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த சேலை வந்துட்டு நம்ம செட் அசைட் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஆனால் சப்போஸ் அவங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்ளை பண்ணி கோர்ட்ல இந்த சேல்னால அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பாதிப்புகள் உண்டாகி இருக்கு அப்படின்னா, சப்போஸ் கோர்ட் பிலீவ் தட் ஓகே இது வந்து ஒரு ஜென்யூன் ரீசனா இருக்கு, சப்போஸ் சேல் பண்ணாம இருந்தா இவங்களுக்கான பாதிப்புகள் குறைவா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அந்த நேரத்துல சேலை வந்துட்டு செட் அசைட் பண்ண முடியும். ஓகே, ஆனா இது எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பார்ப்பாங்க. ஓகேவா, டிகிரி ஹோல்டருக்கு என்ன பாதிப்பு இருக்குதா இல்லையா, அந்த சேலை செட் அசைட் பண்றது எல்லாத்தையும் பார்த்துதான் வந்துட்டு முடிவு செய்வாங்க. Rule 23. Procedure after issue of notice. Where the person to whom notice is issued under Rule 22, notice does not appear or does not show cause to the satisfaction of the court why the decree should not be executed, the court shall order the decree to be executed. That such person offers any objection to the execution of the decree, the court shall consider such objection and make such order as it thinks fit. அறிவிப்பு கொடுக்கப்பட்ட பின்னர் நடைமுறை. விதி 22 கீழ் எந்த நபருக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் முன்னிலையாகாத போது அல்லது தீர்ப்பானை ஏன் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்திற்கு திருப்தி அளிக்கும் வகையில் காரணம் காட்ட தவறி இருக்கும் போது நீதிமன்றம் தீர்ப்பானையை நிறைவேற்றும்படி கட்டளையிட வேண்டும். அத்தகைய நபர் தீர்ப்பானையை நிறைவேற்றுவதற்கு ஆட்சேபனை செய்கிற போது நீதிமன்றம் அத்தகைய ஆட்சேபனையை பரிசீலித்து அது தக்கதென கருதும் கட்டளையை பிறப்பிக்க வேண்டும். சப்போஸ் இப்ப ரூல் 22ல நம்ம வந்துட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, சோ அந்த நோட்டீஸை கொடுத்து ஆப்பனன்ட் பார்ட்டி அதாவது ஜட்மெண்ட் டேட்டார் கோர்ட்ல அப்பியர் ஆகி அவங்களோட தரப்பை சொல்லல, அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லல அப்படின்னா டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகேவா, அட்டாச்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னா அட்டாச்மெண்ட், பொசஷன் ஹேண்ட் ஓவர்னா பொசஷன் ஹேண்ட் ஓவர், அது எப்படி செஞ்சு கொடுக்கணுமோ அதை வந்து கோர்ட் அப்படி செய்யலாம். ஓகே, ஆனால் சப்போஸ் அப்ஜெக்ஷன் ஆப்பனன்ட் பார்ட்டி அப்பியர் ஆகி கொடுக்குறாங்க, ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷனை செட்டில் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுல கேஸ் அமர் சிங் வெர்சஸ் குலாப் சந்த் 1960 கேஸ். If a person to whom notice is issued under Rule 22 fails to appear and puts forward his contentions, he cannot at any later stage raise any objection as to the executability of the decree.
சப்போஸ் ரூல் 22 படி ஒருத்தங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகி அவங்களோட தரப்பு வாதங்களை அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னா லேட்டரா அவங்க அந்த டிகிரிய எக்ஸிக்யூட் பண்றோம் பாத்தீங்களா, செயல்படுத்துறோம் பாத்தீங்களா, அதை அவங்க கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Hindi Pracharak Prakashan versus GK Brothers. An auction amount was lying in the court for about 10 years without being invested. The sale was set aside on satisfaction of decree. The auction purchaser was held entitled to the amount along with compensation, that is 12% per annum interest on that amount from the judgment debtor. அதாவது ஒரு ஆக்ஷன் அமௌண்ட் பண்றாங்க, அது வந்துட்டு 10 வருஷமா கோர்ட்லயே தான் இருக்குது. ஓகே, அந்த சேல் வந்துட்டு செட் அசைட் பண்ணிடுறாங்க, டிகிரியை வந்து வேற விதமா அவங்க செட்டில் பண்ணிட்டதுனால. சோ இப்ப அந்த ஆப்ஷன் மூலியமா வாங்கினாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இப்ப நஷ்டம் ஆகுது இல்லையா, அவங்களுக்கு 12% இன்ட்ரெஸ்டோட ஜட்மெண்ட் டேட்டா கொடுக்கணும் அப்படின்றது சரியான ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஹோல்ட் பண்றாங்க. ரூல் 24 process for execution. When the preliminary measures, if any, required by the foregoing rules have been taken, the court shall, unless it sees cause to the contrary, issue its process for the execution of the decree. Every such process shall bear date the day on which it is issued and shall be signed by the judge or such officer as the court may appoint in this behalf, and shall be sealed with the seal of the court and delivered to the proper officer to be executed. In every such process, a day shall be specified on or before which it shall be executed, and a day shall also be specified on or before which it shall be returned to the court, but no process shall be deemed to be void if no day for its return is specified therein. அதாவது நிறைவேற்றுதலுக்கான நீதிமுறை கட்டளை எப்படிலாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்க ப்ராசஸ் அப்படின்றது. முன் சென்ற விதிகளினால் வேண்டப்படும் முதல் நிலை நடவடிக்கைகள் எவையேனும் இருப்பின் அவை எடுக்கப்பட்டிருக்கின்ற போது நீதிமன்றம் தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்காக அதன் நீதிமுறை கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். சோ முன்னாடி இருக்கிற ரூல்ஸ் படி ஏதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றது இல்லைன்னா நோட்டீஸ் கொடுத்தது அதெல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பொறுத்து தான் வந்துட்டு டிகிரி எக்ஸிக்யூட் பண்ணும். அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டிகிரியை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது எந்த தேதியில எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்றத டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத்தகைய ஒவ்வொரு நீதிமுறை கட்டளையும் எந்த நாளில் பிறப்பிக்கப்படுகிறதோ அந்த நாளில் தேதியை கொண்டிருத்தல் வேண்டும் மற்றும் நீதிபதியினால் அல்லது இதன் பொருட்டு நீதிமன்றம் நியமிக்கப்படாகும் அதிகாரியால் கையொப்பம் இடப்படுதல் வேண்டும் மற்றும் நீதிமன்றத்தின் முத்திரையிடப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்காக உரிய அதிகாரியிடம் ஒப்புவிக்கப்படுதல் வேண்டும். சோ இந்த ப்ராசஸ்ல என்ன டேட்ல அந்த எக்ஸிகியூஷன் நடக்க போகுது அப்படின்றத ஜட்ஜு சைன் பண்ணிட்டு எந்த ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஆபீசர் கிட்டயோ இல்ல ரெலவென்ட் ஸ்டாஃப் கிட்டயோ அதை வந்துட்டு சைன் அண்ட் சீல் பண்ணி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதாவது அந்த முறைகள் அந்த விஷயங்கள்ல வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அத்தகைய ஒவ்வொரு நீதிமுறை கட்டளையிலும் எந்த நாளன்று அல்லது எதற்கு முன்பு அது நிறைவேற்றப்பட வேண்டுமோ அந்த நாளை குறித்துரைத்தல் வேண்டும் மற்றும் எந்த நாளன்று அல்லது எதற்கு முன்பு அது நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டுமோ அந்த நாளையும் குறித்துரைத்தல் வேண்டும். நீதிமுறை கட்டளையில் நீதிமுறை கட்டளை திரும்ப அனுப்பப்படுவதற்கான நாள் அதில் குறித்துரைக்கப்படவில்லை என்பதால் அது செல்லாததாகி விடாது. அதாவது இப்ப வந்துட்டு ப்ராசஸ் நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ்ல என்னென்ன டேட்லாம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா என்ன டேட்ல இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க, என்ன டேட்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பிஃபோர் விச் டேட் இட் ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட், அதாவது 25th அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பிஃபோர் 25th ஆன் ஆர் பிஃபோர் 25th அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அந்த ப்ராசஸை எப்ப திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸும் இருக்கும். ஓகே, ப்ராசஸ்ல சப்போஸ் அது என்னைக்கு முடிச்சுட்டு திருப்பி அனுப்புறோம் அப்படின்ற டேட் டீடைல்ஸ் இல்ல அப்படின்ற காரணத்துக்காக அந்த ப்ராசஸ் வந்துட்டு இன்வாலிடா ஆயிடாது. ரூல் 25 என்டார்ஸ்மெண்ட் ஆன் ப்ராசஸ். The officer entrusted with the execution of the process shall endorse thereon the day on and the manner in which it was executed, and if the latest day specified in the process for the return thereof has been exceeded, the reason for the delay, or if it was not executed, the reason why it was not executed, and shall return the process with such endorsement to the court. So இப்போ வந்துட்டு ஒரு ப்ராசஸை நம்ம அனுப்பிடுறோம், அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸரோ இல்லைன்னா ஏதாவது யாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோமோ அவங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் என்டார்ஸ் பண்ணி திருப்பி அனுப்புறதை பத்தி தான் இந்த ரூல் 25ல சொல்றாங்க. ஓகே, இல்ல சப் ரூல் 1ல பாத்தீங்கன்னா
என்ன தேதியில வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணினாங்க அப்படின்றதும், சப்போஸ் அவங்க சொன்ன தேதியில இருந்து எக்ஸிட் ஆயிருந்தது, இப்ப 10th எக்ஸிக்யூட் பண்ணணும்னு இருக்கு, 10th இருந்து 15th அன்னைக்கு தான் எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா ஏன் அந்த 5 நாள் டிலே ஆகுச்சு அப்படின்ற ரீசன்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி என்டார்ஸ் பண்ணி கோர்ட்டுக்கு திரும்ப அனுப்பணும். ஓகே, அந்த ப்ராசஸ். நீதிமுறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒப்படைக்கப்பட்ட அதிகாரி அது எந்த நாளில் நிறைவேற்றப்பட்டது மற்றும் எந்த முறையில் நிறைவேற்றப்பட்டது என்பதையும், நீதிமுறை கட்டளையில் அதனை திருப்பி அனுப்ப குறித்துரைக்கப்பட்ட கடைசி நாள் கடந்துவிட்டால் ஏன் அது நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தையும் மேற்குறிப்பாக எழுதுதல் வேண்டும். மற்றும் அத்தகைய மேற்குறிப்புடன் நீதிமுறை கட்டளையை நீதிமுறை கட்டளை அனுப்பிய நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்புதல் வேண்டும். ஓகேவா, அந்த ப்ராசஸை எல்லாரையும் மென்ஷன் பண்ணி திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம நோட்டீஸ் சர்வ் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர், என்டார்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த வந்து திருப்பி கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, அதே தான் இதுவும். Sub-rule 2 that the endorsement is to the effect that such officer is unable to execute the process, the court shall examine him touching his alleged inability and may, if it thinks fit, summon and examine witnesses as to such inability and shall record the result. அத்தகைய அதிகாரியால் நீதிமன்ற கட்டளையை நிறைவேற்ற இயலவில்லை என்றபடிக்கு மேற்குறிப்பு இருக்கும்போது நீதிமன்றம் அவரால் சொல்லப்பட்ட இயலாமையை பற்றி அவரிடம் விசாரித்தல் வேண்டும். அது தக்கதென கருதினால் அத்தகைய இயலாமைக்கு சாட்சிகளை அழைப்பானை அனுப்பி விசாரிக்கலாம் மற்றும் அதன் முடிவை பதிவு செய்தல் வேண்டும். சப்போஸ் வந்துட்டு அந்த என்டார்ஸ்மெண்ட்ல வந்துட்டு அந்த ஆபீசர்னால சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்னா அது எதனால எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போச்சு அப்படின்றத பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா சாட்சிகளை வந்து கூப்பிட்டு விசாரிச்சு அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த சப்ரூல் 2ல சொல்லியிருக்காங்க. ரூல் 26 when court may stay execution, எப்ப வந்துட்டு அதை ஸ்டே பண்ண முடியும், கோர்ட் எக்ஸிக்யூட் பண்றது ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரூல் 26ல சொல்லியிருக்காங்க. சப்ரூல் 1 the court to which a decree has been sent for execution shall, upon sufficient cause being shown, stay the execution of such decree for a reasonable time to enable the judgment data to apply to the court by which the decree was passed or to any court having appellate jurisdiction in respect of the decree or the execution thereof for an order to stay execution or for any other order relating to the decree or execution which might have been made by such court of first instance or appellate court if execution had been issued thereby or if application for execution had been made thereto. எப்போது நிறைவேற்றுகையை நீதிமன்றம் நிறுத்தி வைக்கலாம்? எந்த நீதிமன்றத்திற்கு தீர்ப்பாணை ஒன்று நிறைவேற்றுகைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றம் போதிய காரணம் காட்டப்படுவதன் பேரில் அத்தகைய தீர்ப்பானை நிறைவேற்றுதலை நியாயமானது ஒரு காலத்துக்கு நிறுத்தி வைத்தல் வேண்டும். எந்த நீதிமன்றத்தால் தீர்ப்பானை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தில் அல்லது தீர்ப்பானை அல்லது அதனை நிறைவேற்றுதல் சம்பந்தமாக மேல்முறையீட்டு அதிகார வரம்பை கொண்டிருக்கும் நீதிமன்றத்தில் தீர்ப்பானை நிறைவேற்றுதலை நிறுத்தி வைப்பதற்காக மனு தாக்கல் செய்திருந்தால் தீர்ப்பானை அல்லது நிறைவேற்றுதல் சம்பந்தமான வேறு கட்டளை எதற்காகவும் விண்ணப்பித்துக் கொள்ள தீர்ப்பு கடனாளியை ஈழ்விக்கும் பொருட்டு தீர்ப்பானை நிறைவேற்றுதலுக்கு தடை விதிக்கலாம். அதாவது இப்ப வந்துட்டு எந்த கோர்ட்லனா அப்ளை பண்ணிருக்காங்க இந்த எக்ஸிகியூஷனுக்கு வந்திருக்குது அப்படின்னா அந்த கோர்ட் அவங்களே ஜென்யூன் ரீசன்ஸ் அப்படி இல்லைன்னா போதுமா சஃபிஷியன்ட் டைம்க்கு நிறுத்தி வைப்பாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா டு எனேபிள் தி ஜட்மெண்ட் டேட்டாவை அப்பீல் போகிறதுக்காகவோ இல்லைன்னா எந்த கோர்ட்ல ஆர்டர் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அந்த கோர்ட்லயே வந்துட்டு ஏதாவது ஒரு அப்பீல் ஃபைல் பண்றதோ இல்லைன்னா செட்டசைட் ஃபைல் பண்றதோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக அவங்களுக்கு டைம் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு குட் ஃபெய்த் குட் பிலீஃப்ல வந்துட்டு அதை செய்யட்டும் அவங்க அப்படின்றதுக்காக ஒரு நார்மல் டைம் சஃபிஷியன்ட் டைம் வந்துட்டு இவங்களே ஸ்டே பண்ணுவாங்க, எக்ஸிகியூஷன் இதுவே ஸ்டே பண்ணுவாங்க. அது ஒண்ணு அப்பீல் ஃபைல் பண்ணி ஸ்டே இல்லாம பெண்டிங் இருக்கலாம், ஸ்டேக்காக ஃபைல் பண்ணிருப்பாங்க பட் ஸ்டே இன்னும் கிடைக்காம இருக்கலாம், நோட்டீஸ் ஆர்டர் ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு காரணமா இருக்கும், இல்லைன்னா கொஞ்ச நாளைக்காக அவங்க அப்ளை பண்ணட்டும் அப்படின்றதுக்காக ஃபைல் பண்ணி வைப்பாங்க, ஸ்டே பண்ணி வைப்பாங்க. இன்ஃபார்மலா where the property or person of the judgment data has been seized under an execution, the court which issued the execution may order the restitution of such property or the discharge of such person pending the result of the application. நிறைவேற்றுகை உத்தரவின்படி தீர்ப்பு கடனாளியின் சொத்தோ அல்லது தீர்ப்பு கடனாளியோ கைப்பற்றப்பட்டுள்ள போது நிறைவேற்றுதலுக்கு உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் விண்ணப்பம் முடிவு செய்யப்படும் வரையில் அத்தகைய சொத்தினை மீட்டு கொடுக்க அல்லது அத்தகைய நபரை விடுவிக்க கட்டளையிடலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் அந்த பெட்டிஷன் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து ரிலீஸ் பண்றதுக்காகவோ இப்ப பிரிசன்ல இருக்காங்கன்னா ரிலீஸ் பண்றதுக்காகவோ இல்லைன்னா வேற ஏதாவது அட்டாச்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்காங்கன்னா அதை ரிலீஸ் பண்றதுக்காகவோ ஆர்டர் கொடுக்கலாம்.
Before making an order to stay execution or for the restitution of property or the discharge of the judgment debtor, the court shall require such security from or impose such conditions upon the judgment debtor as it thinks fit. சும்மாவே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, சும்மாவே வந்துட்டு அட்டாச்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்க. ஓகேவா? அவங்க கிட்ட இருந்து தேவையான செக்யூரிட்டி அவங்க பர்னிஷ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாமே வாங்கிக்கிட்டு தான் வந்துட்டு பண்ணுவாங்க. தீர்ப்பு கடனாளியிடம் இருந்து பிணையம் வேண்டுத்துவதற்கு அல்லது தீர்ப்பு கடனாளி மீது நிபந்தனைகள் விதிப்பதற்கு அதிகாரம். நிறைவேற்றுகையை நிறுத்தி வைப்பதற்கான அல்லது சொத்தினை மீட்டு கொடுப்பதற்கான அல்லது தீர்ப்பு கடனாளியை விடுவிப்பதற்கான ஒரு கட்டளையை இடுவதற்கு முன்பு நீதிமன்றம் தீர்ப்பு கடனாளியிடம் இருந்து தான் தக்கதென கருதும் பிணையத்தினை கேட்டல் வேண்டும் அல்லது தீர்ப்பு கடனாளி மீது தான் தக்கதென கருதும் நிபந்தனைகளை விதித்தல் வேண்டும். ஓகேவா? அவங்க மேல ஏதோ கண்டிஷன் இம்போஸ் பண்ணியோ இல்லைன்னா செக்யூரிட்டி வாங்கிக்கிட்டோ தான் அவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது அட்டாச்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா பிரிசனா இருக்கலாம், இல்ல வேற எந்த விதமான அட்டாச்மெண்ட்காக அசிஸ்டன்ஸ்க்காக கோர்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க அந்த எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்றது. Rule 27. Liability of judgment debtor discharged. No order of restitution or discharge under Rule 26 shall prevent the property or person of a judgment debtor from being retaken in execution of the decree sent for execution. விடுவிக்கப்பட்ட தீர்ப்பு கடனாளியின் கடப்பாடு. 26வது விதியின் கீழான மீட்பு அல்லது விடுவிப்பு கட்டளை எதுவும் நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்ட தீர்ப்பானை நிறைவேற்றுவதன் மூலம் தீர்ப்பு கடனாளியின் சொத்து கைப்பற்றப்படுவதை அல்லது நபரை மீண்டும் கைது செய்வதை தடுக்காது. பாத்துக்கோங்க, இந்த ஸ்டே, இந்த எக்ஸிகியூஷனை ஸ்டே பண்றாங்க பாத்தீங்களா ரூல் 26 படி, அந்த ரூல்ல இருக்கிற எந்த ஒரு ப்ரொவிஷனோ இல்லைன்னா எந்த ஒரு கிளாஸ்மே வந்துட்டு ஃபர்தரா எக்ஸிகியூஷன் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க அரெஸ்ட் பண்றதையோ இல்லைன்னா அட்டாச்மெண்ட் பண்றதையோ தடுக்க போறது இல்லை. இது வந்து ஒரு ஃபார் டைம் பீயிங் ஃபோர்ஸ் மட்டும் தான் ரூல் 26 அப்ளிகபிள் தவிர ஃபுல் டைம்க்கு கிடையாது. ஸோ எப்ப வேணும்னாலும் அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆர்டர் வரும்போது கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ ரூல் 26 எந்த நேரத்துல தடையா இருக்காது. Associated Hotels of India versus Ranjit Singh. An additional evidence cannot be received when the genuineness of documents was disputed by the respondent and the appellant made no attempt to prove them or where there is no inherent lacuna or defect in the evidence. So ஒரு எவிடன்ஸ் வந்துட்டு நம்ம அடிஷனலா கேட்க முடியாது. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜென்யூனஸ், அதாவது அவங்க சப்மிட் பண்ணிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஜென்யூனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பியூட் வரும்போது ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இங்க ரெஸ்பாண்டன்ட் யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டரா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அப்பெலன்ட், அதாவது ஜட்மெண்ட் டேட்டா எந்த ஒரு முயற்சியும் செய்யல அது வந்து கரெக்டா ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்றது அடிஷனல் எவிடன்ஸ் வேற எதையுமே வாங்க முடியாது. Rule 28. Order of court which passed a decree or of appellate court to be binding upon court applied to any order of the court by which the decree was passed or of such court of appeal as aforesaid in relation to the execution of such decree shall be binding upon the court to which the decree was sent for execution. தீர்ப்பாணையை பிறப்பித்த நீதிமன்றத்தின் அல்லது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் கட்டளை நிறைவேற்றப்படுதலுக்காக விண்ணப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தும். தீர்ப்பாணையை நிறைவேற்றுவது சம்பந்தமாக தீர்ப்பாணையை எந்த நீதிமன்றம் பிறப்பித்ததோ அந்த நீதிமன்றத்தின் கட்டளை அல்லது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் கட்டளை எதுவும் தீர்ப்பாணை எந்த நீதிமன்றத்திற்கு நிறைவேற்றுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தும். சோ இப்ப வந்துட்டு ஒரு கோர்ட்ல வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க, அந்த டிகிரியை வந்துட்டு இன்னொரு கோர்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இபி கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஒன்னு ஹையர் கோர்ட் அப்பெலேட் கோர்ட் ஏதாவது இருந்தாலோ இல்லைன்னா ரெகுலர் கோர்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதே கேஸ்க்காக எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் பொறுத்து அப்படின்னா இது இந்த மாதிரி ஹையர் கோர்ட்னாலும் சரி அதே கோர்ட்னாலும் சரி அந்த இபி ப்ரொசீடிங்ஸ் வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Coal Linker versus Coal India Limited 2009 case. The executing court while passing a decree in terms of award should not go beyond what has been given in the award. So இந்த இபி கோர்ட் வந்து இந்த எக்ஸிகியூட்டிங் கோர்ட் அப்படின்றது இபி கோர்ட் சரிங்களா? இல்லைன்னா ஜெனரலா இபி கோர்ட், அப்படி இல்லைன்னா எந்த கோர்ட் சப் கோர்ட்டா இருக்கலாம் டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம் எந்த கோர்ட்டுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த கோர்ட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் இல்லைன்னா இபி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா? While passing a decree in terms of award should not go beyond what has been given in the award. Awardல இருக்க சொல்லியிருக்க விஷயத்தை தாண்டி அவங்க வேற எதுவும் வந்துட்டு செய்யக்கூடாது. There is no scope for the executing court to go the award and grant interest for the post award period which was not granted in the award. So இப்ப வந்து அவார்ட் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அவங்க பே பண்ற வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இவங்க எதுவும் கால்குலேட் பண்ணி பண்ணக்கூடாது. ஓகேவா? டிகிரிலேயே
என்ன தேதி வரைக்கும் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கால்குலேட் பண்ண முடியுமே தவிர அதுல இன்ட்ரெஸ்ட் பத்தி டிகிரி ஒரிஜினல் டிகிரில எதுவுமே இல்லைன்னா எக்ஸிகியூஷன் கோட் இவங்களா ஒரு ஆர்டர், அதாவது இன்ட்ரெஸ்டும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ டிகிரில என்ன இருந்தோ அதை மட்டும் தான் இவங்க ஸ்ட்ரெயிட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். Rule 29. Stay of execution pending suit between the decree holder and judgment debtor. Whereas suit is pending in any court against the holder of a decree of such court or of a decree which is being executed by such court on the part of the person against whom the decree was passed, the court may on such terms as to security or otherwise, as it thinks fit, stay execution of the decree until the pending suit has been decided, provided that if the decree is won for the payment of money, the court shall, if it grants stay without requiring security, record its reasons for so doing. தீர்ப்பானை பெற்றவர் மற்றும் தீர்ப்பு கடனாளிக்கு இடையில் உரிமை வழக்கு நடப்பில் இருக்கும் போது நிறைவேற்றுகையை நிறுத்தி வைத்தல். நீதிமன்றம் ஏதிலும் அத்தகைய நீதிமன்றத்தின் தீர்ப்பானை ஒன்றே அல்லது அத்தகைய நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்படுகிற தீர்ப்பானை ஒன்றை பெற்றவருக்கு எதிராக எந்த நபருக்கு எதிராக தீர்ப்பானை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நபரின் சார்பாக ஒரு உரிமை வழக்கு நடப்பில் இருக்கிற போது நீதிமன்றம் பிணையத்தின் பேரில் அல்லது அது தக்கதென கருதும் நிபந்தனைகளின் பேரில் நடப்பில் இருக்கிற உரிமை வழக்கு முடிவு செய்யப்படும் வரையில் தீர்ப்பானை நிறைவேற்றப்படுவதை நிறுத்தி வைக்கலாம். தீர்ப்பானையானது பணம் செலுத்துதலுக்கான ஒன்றாக இருந்து நீதிமன்றம் பிணையம் செலுத்த வேண்டுறுத்தாமல் நிறுத்தி வைப்பு வழங்குமானால் அவ்வாறு செய்வதற்கான காரணங்களை பதிவு செய்தல் வேண்டும். இதை வந்து நம்ம கிராஸ் டிகிரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கான்செப்டும் கிராஸ் டிகிரி கவுண்டர் கிளைமும் சேமா வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் டிகிரியும் இதுவும் சேமா வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ரெண்டு சூட்டுக்குமே ஆர்டர் வந்துருச்சு, ஓகேவா, ஒரே எக்ஸிகியூஷன் கோர்ட்ல வராங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூட்ல ஆர்டர் வந்துருச்சு, டிகிரி ஹோல்டர் இருக்காங்க, ஜட்மெண்ட் டேட்டா இருக்காங்க. டிகிரி ஹோல்டர் வந்து என்ன பண்றாங்க, இபி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்றாங்க, எக்ஸிகியூஷனுக்காக அப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க, ஓகேவா. இப்ப ஜட்மெண்ட் டேட்டா அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஆல்ரெடி டிகிரி ஹோல்டருக்கு எதிராக நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன், அது அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு, சோ அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இதை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ப்ரொவைடட் தட் இதுல வந்து வரம்புறையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸும் அந்த செகண்ட் கேஸ் இருக்கு பாத்தீங்களா பெண்டிங்ல இருக்கு, அந்த கேஸும் வந்து ரெக்கவரி ஆஃப் மணி சம்பந்தப்பட்டதா இருக்குது அப்படின்ற பட்சத்துல கோர்ட் அந்த எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், ஓகேவா, ஸ்டே பண்ணி வைக்கலாம். சப்போஸ் செக்யூரிட்டி எதுவுமே வாங்காம ஸ்டே பண்றாங்க அப்படின்னா என்ன காரணங்களுக்காக செக்யூரிட்டி வாங்கல அப்படின்ற ரீசன்ஸையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். Rule 30. Decree for payment of money. Every decree for the payment of money, including a decree for the payment of money as the alternative to some other relief, may be executed by the detention in the civil prison of the judgment debtor or by the attachment and sale of his property or by both. பண செலுத்தத்திற்கான தீர்ப்பானை வேறொரு பரிகாரத்திற்கு மாற்றாக பிறப்பிக்கப்பட்ட பண செலுத்தத்திற்கான ஒரு தீர்ப்பானை உள்ளடங்கலாக பண செலுத்தத்திற்கான தீர்ப்பானை ஒவ்வொன்றையும் தீர்ப்பு கடனாளியை உரிமையில் சிறையில் அடைப்பதன் மூலம் அல்லது அவருடைய சொத்தினை பற்றுகை செய்து விற்பனை செய்வதன் மூலம் அல்லது அவை இரண்டின் மூலமும் நிறைவேற்றலாம். சப்போஸ் வந்து வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற ரெமடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணலைன்னா என்ன ரிலீஃப் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. சப்போஸ் வந்துட்டு அவங்களுக்கு சிவில் பிரிசன்ல அடைக்கிறதுனாலவோ இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து, அது மூவபிளா இருக்கலாம் இம்மூவபிளா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், வித்து அந்த அமௌண்ட்டை கட்டுறது மூலயமாவோ இல்லைன்னா ரெண்டும் சிவில் பிரிசன்லயும் அடைக்கலாம் அட்டாச்மெண்ட்டும் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா அதையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். So far we have completed till Rule 30 of Order 21. So rest of the rules we will see it in next lecture. Thank you.